திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் 49 வயதான அழகப்பன். ரியல் எஸ்டேட் தொழிலதிபரான இவர் சமுத்திராப்பட்டியில் உள்ள தனக்கு சொந்தமான வீட்டில் வயதான தாயுடன் வசித்து வருகிறார். கடந்த 16ஆம் தேதி அழகப்பன் வீட்டிற்கு வந்த உறவினர் ஒருவர் தான் கையோடு எடுத்து வந்த மருந்து பொருட்களை கவனக்குறைவாக விட்டுச் செல்ல அவற்றை சம்பந்தப்பட்ட உறவினரிடம் ஒப்படைத்துவிட்டு இரவு 10:30 மணி வாக்கில் தனது வீட்டிற்கு திரும்பியுள்ளார். வீட்டின் முகப்பு பகுதியில் நுழையும் போது முகமுடி அணிந்த மர்ம நபர்கள் 6 பேர் அழகப்பனை மடக்கி பிடித்து அடித்து உதைத்ததுடன் கையில் வைத்திருந்த கூர்மையான கத்தியை கொண்டு அவரின் தொடையை கிழித்தனர். நாங்க சொல்லுற மாதிரி நீ செஞ்சனா உன்னை விட்டுருவோம், இல்லனா உன்னை கொலை செஞ்சிடுவோம், ஒழுங்கு மரியாதையா வா என்று அழகப்பனை அவரின் வீட்டிற்கு உள்ளே அழைத்து சென்ற அந்த 6 மர்ம நபர்கள் இரும்பு கம்பியை வைத்து அவரின் வாயை கிழித்துள்ளனர். அப்போது வலி தாங்க முடியாமல் அழகப்பன் அலறி துடிக்க சத்தத்தை கேட்ட அவரின் தாய் சொர்ணம் மேல் மாடியிலிருந்து கீழே இறங்கி பார்த்து அதிர்ந்துள்ளார். எதுக்காக இப்படி பண்றீங்க? உங்களோட நோக்கம் என்ன? நாங்க என்ன பண்ணோம் என்று அழகப்பனும் அவருடைய தாயும் கண்களில் நீர் ததும்ப மர்ம நபர்களை பார்த்து கெஞ்சும் குரலில் கேட்க, உன்னோட வீட்டுல 20 கோடி ரூபாய் இருக்குன்னு எங்களுக்கு ரகசிய தகவல் வந்திருக்கு. அந்த பணத்தை கொள்ளையடிக்க தான் வந்திருக்கோம். ஒழுங்கு மரியாதையா பணத்தை எங்க வச்சிருக்கன்னு சொல்லு என்று கொள்ளையர்கள் மிரட்டி இருக்கின்றனர். அழகப்பனின் வீட்டில் வழக்கத்துக்கு மாறாக தொடர்ச்சியாக கதறல் சத்தமாக இருந்ததால் அக்கம் பக்கத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவருடைய வீட்டிற்கு அருகே நின்று கவனித்திருக்கின்றனர். இதனை அறிந்து சுதாரித்துக் கொண்ட 6 கொள்ளையர்களும் அழகப்பனையும் அவருடைய தாயையும் துன்புறுத்துவதை நிறுத்திவிட்டு நிகழ்விடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டனர். சம்பவம் குறித்தான தகவலை கேட்டு அழகப்பனின் வீட்டிற்கு வந்த சமுத்திராப்பட்டியைச் சேர்ந்த பலர் அந்த 6 கொள்ளையர்களையும் வலை வீசி தேடியுள்ளனர். அப்போது அந்த பகுதியில் உள்ள ஊரணி அருகே ஒரு கொள்ளையன் பிடிபட்டான். விசாரணையில் அந்த கொள்ளையனின் பெயர் பிரபாகரன் என்றும் மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்தவன் என்றும் தெரிய வந்தது. பின்னர் சம்பவம் குறித்து போலீசாரிடம் ஊர் மக்கள் தெரிவித்ததை அடுத்து நிகழ்விடத்திற்கு வந்த போலீசாரிடம் பத்திரமாக அவனை ஒப்படைத்தனர். என்ன பிரச்சனை, நீ யாருனே தெரியாது, எனக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, என்ன எதுக்கு எந்த நோக்கத்துக்காக வந்தீங்க, அந்த நோக்கத்தை சொல்லுங்க அப்படிங்கையில் உங்களோட பணம் இங்கே 20 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குதான், அது எடுக்கிறதுக்காக வந்தான். எங்களுக்கு ஹெச்சு போட்டு எங்களுக்கு தகவல் வந்துச்சு, நாங்கள் பணத்தை களவாங்கத்தான் வந்தான், எங்களை இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னதோட வெளியில் போயிட்டாங்க. ஆள் வெளிச்சத்தம் கேட்ட உடனே ஆள் வெளியில் 100 ஆளுக்கு மேலே நிற்கிது, நீங்கள் பேசாமல் நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் தவி ஓடிட்டாங்க. ஆனால் போலீசார் கொள்ளையனை கடுமையாக கையாண்டு பத்திரமாக அழைத்து செல்ல தவறியதால் அவர்களின் பிடியிலிருந்து நைசாக நழுவி கொள்ளையன் பிரபாகரன் தப்பி ஓடிவிட்டான். கொள்ளையனை அஜாக்கிரதையாக கையாண்டு தப்ப வைத்த ஒரு சில பொறுப்பற்ற போலீஸ்காரர்களால் ஒட்டுமொத்த திண்டுக்கல் போலீசுக்கே தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது.